சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 7 ஜூலை 2026. இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரின்றதுனால நான் நிஃப்டியில் தான் இன்னைக்கு நான் ட்ரேட் பண்ணேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 ட்ரேட் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. நான் எடுத்த ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து முதல்ல நான் அப்சைட் ட்ரேட் தான் நான் எடுத்தேன். எனக்கு இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் R1 தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது நான் ஒரு அப்சைட் ட்ரேட் எடுத்தேன். பட் அது பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. நான் இந்த இடத்துல தான் என்னோட ஸ்டாப் லாஸ் நான் வச்சுருந்தேன். அது திரும்ப ரிவர்சல் ஆகி வந்து எனக்கு என்னோடய ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் எடுத்துக்கு அது வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் எப்பயுமே நான் மோஸ்ட்லி எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் நான் எடுப்பேன். ஒரு வேளை என்னைக்காச்சும் நான் ஃபஸ்ட்டு எடுக்கிற ட்ரேட் வந்து எனக்கு ஆப்போசிட் ரிவர்சல் ஆகிற மாதிரி எனக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எனக்கு தெரிஞ்சதுன்னா உடனே சைமல்டேனியஸாக நான் இன்னொரு ஆப்போசிட் ட்ரேடும் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேடும் நான் எடுத்துருவேன். ஸோ அப்படி தான் நான் இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் வந்து நான் இந்த இடத்துல எடுத்தேன். இந்த கேண்டில் 50 தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது இங்கே ஒரு டவுன் சைட் ட்ரேடும் நான் சைமல்டேனியஸாக எடுத்துகிட்டு அதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு என்ன தான் இந்த ட்ரேட் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது நான் லாஸை புக் பண்ணாலும், என்னோடய ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டுக்கு இங்கே ஸ்பாட்டில் ப்ரைஸ் வரும்போது நான் லாஸை புக் பண்ணாலுமே எனக்கு எடுத்த இந்த டவுன் சைட் ட்ரேட் வந்து எனக்கு நல்ல ப்ராஃபிட்டே கொடுத்துருச்சு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது என்ன தான் ஒரு ட்ரேட் லாஸாகவே இருந்தாலும் அடுத்த ஒரு ரிகவரி ட்ரேட் எடுத்து இன்றைக்கி நான் ஒரு ப்ராஃபிட்லேயே நான் இன்றைக்கி ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த பொசிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் 2 ட்ரேட் எடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து 24,500 புட் ஆப்ஷனை வந்து நான் முதல்ல செல் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்னோடய டைரெக்ஷன் வந்து அப்போ வந்து அப்சைட் டைரெக்ஷன் தான். ஸோ அதனால் நான் முதல்ல அப்சைட் டைரெக்ஷன் தான் நான் எடுத்தேன். புட்டு தான் நான் செல் பண்ணேன். ஸோ நான் முதல்ல இங்கே வந்து 24,500 புட்டை வந்து நான் செல் பண்ணியிருந்தேன். எவ்வளோ லாட்ஸ் வந்து நான் செல் பண்ணேன்னா ஒரு 22 லாட்ஸ் நான் செல் பண்ணேன். ஸோ நான் மார்னிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11:15க்கு ஒரு 22 லாட் வந்து 24,500 புட் ஆப்ஷனை வந்து நான் செல் பண்ணியிருந்தேன். ஏன் நான் 22 லாட் நான் செல் பண்ணியிருந்தேன், என்னோடய ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் இந்த ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா 35 பாயிண்ட்டு. ஸோ என்னோடய ரிஸ்க் பர் ட்ரேட் வந்து 50,000 டிவைடட் பை 35 பாயிண்ட் என்னோட ஸ்டாப் லாஸ் ஈக்குவல் டு 1428 குவான்டிட்டி வந்து நான் செல் பண்ணலாம். அதை வந்து நிஃப்டியோட லாட் சைஸுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா டிவைடட் பை 65 போட்டோம்னா 21.97 குவான்டிட்டிஸ் வந்து 21.97 லாட்ஸ் வந்து நான் போடலாம். அப்போ நான் ரவுண்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 22 லாட் வந்து நான் செல் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? அந்த ட்ரேட் வந்து நல்லா கொஞ்சம் தூரம் ஃபேவரபுளாக தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் அது ரிவர்சல் ஆகிடுச்சு. ஸோ அது ரிவர்சல் ஆகிடுச்சுன்றது கன்ஃபர்மேஷன் வந்த உடனே சைமல்டேனியஸாக நான் இந்த கேண்டில் க்ளோஸ் வச்ச உடனே 12:30 கேண்டில் க்ளோஸ் வச்ச உடனே நான் இன்னும் கால் ஆப்ஷனையும் நான் செல் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 12:33க்கு 24,450 கால் ஆப்ஷன் வந்து ஒரு 22 லாட் நான் திரும்பவும் நான் இங்கே செல் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே எனக்கு கரெக்டாக 22 லாட் தான் நான் செல் பண்ணேன். ஏன்னா இங்கேயுமே கிட்டத்தட்ட எனக்கு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 பாயிண்ட் தான். ஸோ அதனால் அதே சேம் குவான்டிட்டிஸ் 22 லாட்டை வந்து 24,450 காலையும் நான் செல் பண்ணிக்கிட்டேன். நான் செல் பண்ண ப்ரைஸ் வந்து 34.50. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டவுன் சைட் ரேட் தான் எனக்கு நல்லா ஃபேவரபுளாக மூவ் ஆகி எனக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துச்சு. என்னோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் இங்கே நெருங்கும் போது இந்த அப்சைட் ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் லாஸ் நான் கொடுக்கல. அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் டைம் டிகேவும் எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆனதால் எனக்கு என்ட்ரி எடுத்ததுலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே டைம் டிகே ஆனதால் எனக்கு வந்து 50,000 ரிஸ்க்கு நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து 31,688 ரூபா தான் நான் ஸ்டாப் லாஸ் கொடுத்தேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு கொஞ்சம் வந்து ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 18,000 வந்து டைம் டிகேல வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ ஃபுல் லாஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல 31,600 லாஸில் அந்த பொசிஷன் வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் இங்கே ஸ்பாட்டில் வந்து ட்ரிகர் ஆகும்போது இந்த பொசிஷன் வந்து நான் மேனுவலாக க்ளோஸ் பண்ணிட்டேன் 31,000 லாஸில். அதுக்கப்புறம் என்னோட அந்த டவுன் சைட் ட்ரேடு காலை செல் பண்ணியிருந்தேன்ல, அந்த டவுன் சைட் ட்ரேடு வந்து எனக்கு நல்லா ஃபேவரபுளாக போயிட்டே இருந்ததால் அதை நான் அப்படியே விட்டுட்டேன். அந்த பொசிஷனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 44,759 ரூபா ப்ராஃபிட் வரும்போது நான் அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 3 ரூபா பக்கம் இருக்கும்போது அந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? 34 ரூபாய்க்கு நான் அதை செல் பண்ணி 3 ரூபாய்க்கு வந்து நான் அதை பை பண்ணிக்கிட்டேன். ஸோ அதில் அந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஒரு 44,000 ப்ராஃபிட். நான் லாஸ் பண்ணது ஃபஸ்ட்டு ட்ரேடில் பார்த்தீங்கன்னா 31,000. ஸோ நெட்டாக பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு 11,154 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் தான் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்ன தான் வந்து நம்ம என்ன டைரெக்ஷனில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாலும் எல்லா டைமும் வந்து நம்மளோட டைரெக்ஷன்லேயே ஃபேவரபுளாக போயிடாது. சம்டைம்ஸ் ஆப்போசிட் ரிவர்சல் திரும்புறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்மகிட்ட கண்டிப்பாக ஒரு செகண்ட் பிளான் இருக்கணும். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட், ஒரு ரிகவரி ட்ரேட் எடுத்து அன்றைக்கி லாஸ் இல்லாமலையோ இல்லை பிரேக்கிங்லையோ இல்லை சின்ன ப்ராஃபிட்லையோ இல்லை பெரிய ப்ராஃபிட்லையோ இல்லை சின்ன லாஸ்லையோ முடிக்கிறதுக்கான கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட் நம்ம பண்ணால் மட்டும்தான் இந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம பெரிய ட்ராடவுன்ஸ்லாம் இல்லாமல் பெரிய லாஸஸ்லாம் இல்லாமல் நம்ம பொறுமையாக நம்மளோட அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணி நம்ம போக முடியும் ப்ராஃபிட்டபுளாக. ஓகேங்களா? ஸோ அதனால தான் மோஸ்ட்லி அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட்ஸ் வந்து ரெகுலராக நம்ம ஒரு ஆப்போசிட் திரும்புகிற மாதிரினா நான் எடுத்துறது. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட் தான் இந்த லாஸை ரிகவர் பண்ணி இன்றைக்கி ப்ராஃபிட்டில் முடிக்க ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகே, இன்றைக்கி வந்து நான் என்ன கான்செப்ட் பிரகாரம் இந்த 2 ட்ரேடு எடுத்தேன்றதை பாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட் டேட்டா எடுத்து வச்சு நம்ம பார்ப்போம். இன்றைக்கி என்ன கான்செப்ட் பிரகாரம் நான் முதல்ல அப்சைட் ட்ரேட் எடுத்தேன்னா நான் ஃபாலோ பண்ணுற G1 அப்சைட் டைப் 1 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் வந்து நான் முதல்ல அப்சைட் ட்ரேட் எடுத்தேன். ஸோ அது ஒரு வேளை ஆப்போசிட் திரும்புது அப்படின்னா இன்னொரு ரிகவரி ட்ரேட் எடுத்து அந்த லாஸ் வந்து நான் ரிகவர் பண்ணி ப்ராஃபிட்லையோ இல்லை பிரேக்கிங்லையோ இல்லை பெரிய ப்ராஃபிட்லையோ இல்லை சின்ன லாஸ்லையோ முடிக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். இதை வந்து பாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட் டேட்டா எடுத்து வச்சு இப்போ நம்ம பார்ப்போம்.
2024 கூட ரேண்டமாக ஒரு வருஷம் 2024 எடுத்துக்கலாம் ரேண்டமாக. அதில் G1 போகிறேன். G1ல் வந்து G1 அப்சைடு. அதில் இன்றைக்கி வந்து ஸ்ட்ராட்டஜி டைப் 1. இதில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் கேட்டகரியிலே போவோம். ஏன்னா இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் பக்கம் தானே போயிடுச்சு. அதில் ரிகவரி கேட்டகரி போவோம். ஸ்டாப் லாஸ் கேட்டகரியிலே போயிட்டு ஸ்டாப் லாஸ் ரிகவர்டுக்குள்ளே போவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மாதிரி எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே ப்ரீவியஸ் டே ஹை R1 எல்லாம் தாண்டி க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு அப்சைட் ட்ரேட் எடுத்திருப்பேன். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக அப்சைட்லேயே அப்படியே சைட்வேஸ் இருந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகிடுச்சு. ரிவர்சல் எப்போ கன்ஃபர்மேஷனாக நான் 50 EMA தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது கன்ஃபர்மேஷன். அப்போ உடனே இங்கே ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்துப்பேன். எடுத்தோடனே அது பார்த்தீங்கன்னா நல்லா டவுன் வந்து உங்களுக்கு இந்த ட்ரேட்லேயே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட இந்த ட்ரேட் வந்து அந்த லாஸை ரிகவர் பண்ணி மேபி பிரேக்கிங்லேயே ப்ராஃபிட்லேயே முடிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் சைடு வந்திருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து நான் முதல்ல இந்த அப்சைட் ட்ரேடும் திரும்ப இந்த டவுன் சைட் ட்ரேடும் எடுத்தேன். 12/6/2024 அன்றைக்கி இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. அதே சேம் தான் இன்றைக்கும். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா R1 தாண்டி க்ளோஸ் கொடுத்தோடனே ஒரு அப்சைட் ட்ரேட் போயிருப்பேன். திரும்ப அது ரிவர்சல் எப்போ ஆகுதோ அப்போ உடனே இன்னொரு 50 EMA தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே இன்னொரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்து இந்த ட்ரேடில் வந்த லாஸ் வந்து இந்த ட்ரேடில் நான் ரிகவர் பண்ணிப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. சரி, இது ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா R1 ப்ரீவியஸ் டே ஹைலாம் தாண்டி க்ளோஸ் அப்சைட் ட்ரேட் எடுத்திருப்போம். பட் அது சரியாக போகலை. திரும்ப இங்கே ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்து தான் அந்த லாஸ் வந்து ரிகவர் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே முதல்ல ஒரு அப்சைட் ட்ரேடு R2 R3 50% வரைக்கும் போகலை. திரும்ப ரிவர்சல் ஆகிடுச்சு. அப்போ இங்கே உடனே ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்து இந்த லாஸ் வந்து ரிகவர் பண்ணிக்கணும். இப்போ வேறு ஏதாவது ஒரு வருஷம் எடுத்துப்போம். 2021 கூட எடுத்துப்போம். இதில் G1 போகிறேன். G1ல் வந்து அப்சைடில் வந்து டைப் 1 இன்றைக்கி வந்தது. ஸோ அதில் ஸ்டாப் லாஸ் போய்ட்டு ஸ்டாப் லாஸ் ரிகவரி ட்ரேட் போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா R1 தாண்டி க்ளோஸ் அங்கேருந்து நல்லா போயிருக்கு. பட் டார்கெட் R2 R3 50% வரைக்கும் போக முடியல. அங்கே உடனே ரிவர்சல் ஆன உடனே திரும்ப இங்கே ஒரு 50 EMA தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே இங்கே ஒரு டவுன் சைட் ட்ரேடு. அந்த டவுன் சைட் ட்ரேட் எடுத்து தான் அந்த அப்சைட் ட்ரேடோட லாஸ் வந்து நம்ம இங்கே ரிகவர் பண்ணிக்கணும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுனில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா முதல்ல அப்சைட் ட்ரேடு திரும்ப 50 தாண்டி க்ளோஸ் வச்சுன்னா டவுனு. அன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுனில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருந்தால் தான் நம்ம ப்ராஃபிட்டபுளாக முடிக்கிறதுக்கு நிறைய சாத்தியம் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்பெரியோ இல்லை எக்ஸ்பெரிக்கு முன்னாடி நாளெல்லாம் இந்த மாதிரி டவுன் சைட் எடுத்தால் இங்கே டைம் டிகே ப்ளஸ் டெல்டா மூவ் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு இது ப்ராஃபிட்டபுளாக வரும். பையிங் எடுத்தால் இந்த மாதிரி சைட்வேஸில் இப்படி மூவ் ஆகும்போது நிறைய தீட்டா டிகே ஆகி நம்மளுக்கு லாஸ் தான் காட்டும். ஸோ இங்கே பாருங்கள் நல்ல அப்சைட் மூமெண்ட்டு இருந்தாலும் R2 R3 50% பக்கம் போயிட்டு திரும்பிடுச்சு. ஸோ ரிவர்சல் ட்ரேட் எடுத்தால் இந்த டவுன் சைட் ட்ரேட் தான் நல்ல ஒரு டவுன் மூவ் கொடுத்து இந்த ஃபஸ்ட்டு அப்சைட் ட்ரேடோட லாஸ் வந்து இதுதான் ரெக்கவர் பண்ணும். ஸோ இதுவும் பாருங்கள் அப்சைடு மூவ் திரும்ப 50 தாண்டி இங்கே மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸு. அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய டவுன் மூவ். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இன்றைக்கி முதல்ல ஒரு அப்சைட் ட்ரேட் எடுத்தேன். திரும்ப 50 தாண்டி க்ளோஸ் கொடுத்தேன். இன்னொரு ரிவர்சல் ட்ரேட் எடுத்து இன்றைக்கி நாள் வந்து நான் ப்ராஃபிட்டபுளாக முடிச்சு ஒரு 11,000 ப்ராஃபிட்டில் தான் நான் முடிச்சிருக்கேன். இன்றைக்கான வீடியோ வந்து இதுதான். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த ஒரு விஷயமே இங்கே புதுசாக நடக்கிறதால ஏற்கனவே நடந்த விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப இங்கே நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கிட்டா ஓரளவுக்கு நம்மளால் வந்து இந்த மார்க்கெட்டில் சர்வை பண்ணி ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வர முடியும். ஓகேங்களா? அது இல்லாமல் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடில் அந்த 22 லாட் எடுத்து அதுக்கான லாஸை புக் பண்ணதால தான் அடுத்து திரும்ப அதுக்கேற்ற அந்த லாட்ஸை என்னால் பொசிஷன் சைசிங் பண்ணி எடுத்து அந்த லாஸை வந்து ரிகவர் பண்ண முடியுது. இதே ஃபஸ்ட்டு ட்ரேடில் நான் அளவு இல்லாமல் நான் லாஸ் பண்ணியிருந்தா இப்போ ரெண்டாவது ட்ரேடே எடுத்திருந்தா கூட அந்த லாஸை ரிகவர் பண்ணியிருக்க முடியுமா நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? அதனால் பொசிஷன் சைசிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து டிசிப்ளினாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்படி பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒரு போரிங் ப்ராசஸ் தான். இருந்தாலும் அந்த ப்ராசஸை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராசஸ் மேலே தான் நம்ம கவனம் இருக்கணுமே தவிர இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும் அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணுன்ற அது மேலே நம்ம கவனம் இல்லாமல் நம்ம ப்ராசஸை ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாவே போதும். நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நம்ம வருவோம். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோட நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.